யெகோவா பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில முதுகெலும்பு என்பது ஜெபம்தான். இந்த ஜெபம்தான் நம் தகப்பனாகிய ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கிறது. என்னைக்கும் எந்த செகண்டும் நம்மை ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிற நாம அவரிடத்துல ஜெபிக்கிற காரியத்துல எப்படி இருக்கிறோம்? ஜெபத்தை தள்ளிவிட்டு எவ்வளவு நேரத்தை எப்படி எல்லாமோ செலவழிக்கிறோம். நீங்க செலவழிக்கிற நேரத்துல ஒரு சின்ன பகுதியை ஜெபத்திற்காக ஒதுக்கினாலே அதிகப்படியான நன்மைகளை நீங்க பெற முடியும். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையே ஜெபந்தான். ஜெபிக்கிற மனிதன் தேவ பிரசன்னத்துல வாழ்கிறான். தேவனோடு உங்க உறவானது பலப்படுகிறது. ஜெபிக்கிற காரியத்துல பதில் கிடைக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்க உயர முடியும். அற்புதங்கள் நடக்குது, கட்டுகள் உடைகிறது, தரிசனத்தை பெற முடியும். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த ஜெபத்தை தள்ளிவிட முடியுமா? ஏசப்பாவே உலகத்துல வந்தபோது ஜெபிக்கிறவராய் தான் காணப்பட்டாங்க. மத்தேயு 26:41 படி பார்க்கும்போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா? எதற்காக? சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்று பார்க்கிறோம். நமது ஆண்டவரை பொறுத்தவரை நாம எந்த நேரம் ஜெபித்தாலும் அவர் கேட்க தயாராய் தான் இருக்கிறாங்க. நமது ஜெபம் நம்மை பாதுகாக்குது. எப்படின்னா, சோதனைக்கு நாம உட்படாதபடிக்கு சாத்தானின் கண்ணிகளிலிருந்து. ஆனாலும் நமது மாம்சமானது பலகீனம் உள்ளதுதான். சரீர பலகீனம் மட்டும் இல்லைங்க, உலக பிரகாரமான பாடுகள் மத்தியில சோர்வு, பாரம், ஜெபிக்க மனமற்ற சூழ்நிலை போன்ற உலக பலகீனங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்குது. அவருக்கும் நமக்குமான இணைப்பான ஜெபம் துண்டிக்கப்படுகிறது. எனவே சாத்தானால நமக்கு சோதனைகள் உருவாகிறது. எனவேதான் தெளிவா சொல்லியிருக்காங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள்னு. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆவி உற்சாகம் உள்ளதுதான். பிரியமானவர்களே, எவ்வளவு சோதனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு உற்சாகம் உள்ள ஆவிய தந்திருக்காங்க. அந்த ஆவியின் வழியா ஜெப வாழ்க்கையில நாம கண்டிப்பா முன்னேற முடியும். எத்தனை பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் ஜெபத்தை மட்டும் விடாதீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையேயான அன்பை, இணைப்பை அதிகப்படுத்துங்க. இந்த பகுதியில ஜெபம் எவ்வளவு முக்கியமானதுன்னு நாம பார்த்தோம். ஜெபிங்க, ஜெப வாழ்க்கையில இன்னும் உயருங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.